வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம குயிக்காக ஈஸியாக ஒரு ரெசிபி செய்யலாங்க. நான்வெஜ் ரெசிபி இறால் தொக்கு ப்ரான் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 1/4 கிலோ இறால் வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ இந்த ப்ரான் தொக்கு பண்ணுறதுக்கு நம்ம மசாலா அரைச்சி வச்சுருவாங்க. இப்போ ஒரு வெங்காயம் 1 பெரிய வெங்காயம், 2 சின்ன தக்காளி எடுத்து வச்சுப்போம். ஒரு கேப்சிகம் இருந்ததுன்னா அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டு இது போல் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு அடிகனமான கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு இதை க்ளீன் பண்ண இறால் போட்டுட்டு நல்லா வதக்கிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். இந்த போல் வதக்கிறதால குயிக்காகவும் இந்த இறால்லாம் அப்படியே வெந்துடுதுங்க. நல்லா ஈஸியாக வெந்துடுது. குயிக்காகவும் நம்ம முடிச்சிடலாம். இந்த ரெசிப்பியை சீக்கிரமாக முடிச்சிடலாம். இப்போ இது போல் நல்லா வதங்கினதும் அதுலேருந்து தண்ணியெலாம் விட ஆரம்பிக்கும். அதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து அப்படி தண்ணியோடையே கொட்டி வச்சுருவோம். இப்போ இந்த கடாயை நம்ம கழுவிட்டு திரும்பவும் அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் அளவு போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கிடலாங்க. இப்போ அரைச்சி வச்சுருந்த வெங்காய தக்காளி விழுது போட்டு நல்லா 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிடலாம். பச்சை வாசனை போக நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், தேவையான மிளகாய்த்தூள் பிளெயின் மிளகாய்த்தூள் நான் ஒரு டீஸ்பூன் போட்டிருந்தேங்க. தேவைப்பட்டால் இன்னும் ஒரு டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் அளவு தனியாத்தூள் கொரியண்டர் தூள் போட்டுட்டு உப்பு ஒரு ஸ்பூன் அளவு போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சோம்புத்தூள் அதையும் போட்டுடலாங்க. சோம்புத்தூள் போட்டால் நல்ல செரிமானத்துக்கு நல்லது. நல்லா வதக்கிடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகம் குடமிளகாய் இருந்ததுன்னா போட்டுடலாங்க. அதையும் போட்டு வதக்கிட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த இறால் ப்ரான் எடுத்து இதில் போட்டுடலாங்க. தண்ணியோடு அப்படி போட்டுட்டு நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாங்க. குயிக்காக ஆகிடும். இது போல் செஞ்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவும் இந்த ரெசிபி பண்ணிடலாங்க. நல்லா கீ ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். ரச சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ இது இன்னும் கொஞ்சமாக வதங்கட்டும். இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம கிளறிடலாங்க. மூடி வச்சுருவோம். இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் கடைசியாக இறக்கும் போது மேலே அப்படியே தூவிட்டு ஒரு கிளறிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அடுப்பில் வச்சுட்டு நம்ம இறக்கிடலாங்க. நல்ல டேஸ்டான இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. எல்லா சாதத்துக்கும் இந்த சைட் டிஷ்ஷை தொட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். இது போல் நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு செய்கிறதால குயிக்காக இந்த இறால் வெந்துடுது. நீங்களும் ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த ரெசிபி செஞ்சிடலாங்க. இறால் தொக்கு செஞ்சிடலாம், ப்ரான் தொக்கு செஞ்சிடலாங்க. நீங்களும் இந்த ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.